அஸ்ஸலாமு அலைக்கும். சப்பாத்தி, பூரிக்கு சன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 6 மணி நேரம் ஊற வச்சிருந்த கொண்டைக்கடலைய குக்கர்ல சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து 5, 6 விசில் விட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல பெரிய சைஸ்ல 1 தக்காளி, 2 பல்லாரி வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய், 1 கைப்பிடியில புதினா, மல்லித்தழை, 1 கைப்பிடியில தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்ச மசாலாவை கடாயிலையும் சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு 1/4 சிட்டிகளுக்கு பட்டை, கிராம்பு பொடியும் சேர்த்து தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சுக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் வேக வச்சு எடுத்திருந்த கொண்டைக்கடலையும் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்த்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.